ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சதீஷ். நம்ம கிட் வீடியோ சீரிஸ் பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் கோடு எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி கமிட் பண்ணுறது, எப்படி தேவையில்லாத சேஞ்சஸ் எல்லாம் டிஸ்கார்ட் பண்ணுறது, எப்படி பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது, ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது, எதுக்காக பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுறோம், பிரான்ச்சஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது எப்படி ஸ்டாஷ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தோம். இது வரைக்கும் பார்த்துருக்கிறது நம்ம கோட் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? கிட்டோட யூசஸ் ரெண்டு மெயின் யூசஸ் இருக்குது. ஒன்று கோட் மெயின்டெனன்ஸ். சரிங்களா? மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்லிங்லாம் தப்பாக இருக்கும், கண்டுக்காதீங்க. ரெண்டாவது கொலாபரேஷன். ஓகேங்களா? கோட் மெயின்டெனன்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா, கோட் மெயின்டெனன்ஸில் எப்படி நம்ம கமிட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறது, சரிங்களா? எப்படி பேக் இன் டைம் போகிறது, ஒரு கமிட்லேருந்து இன்னொரு கமிட்டுக்கு எப்படி பின்னாடி போகிறது, எப்படி நம்ம புது ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணும்போது பிரான்ச்சிங்லாம் க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் கோட் மெயின்டெனன்ஸில் வரும். சரிங்களா? ஸோ நம்ம கோடு மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கோடு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கமிட்ஸு இல்லை செக் அவுட் பண்ணுறதோ இல்லை பிரான்ச்சிங்கோ இல்லை ஸ்டாஷிங்கோ இதெல்லாம் கோட் மெயின்டெனன்ஸில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு கோடு எடிட் பண்ணியிருக்கோம், ஒரு 4 மாதம் கழிச்சு நமக்கு அதை எதுக்கு எடிட் பண்ணோம், நம்ம ஏன் அதை சேஞ்ச் பண்ணோன்னே தெரியாது, இல்லை இந்த என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நமக்கு லாங் டேர்மாக நம்ம கோட் பேஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதுதான் கோட் மெயின்டெனன்ஸ் பார்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே கோட் மெயின்டெனன்ஸ் சம்மந்தமாக மட்டும்தான் பார்த்துருக்கோம். ரெண்டாவது பார்ட் கொலாபரேஷன் பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. சரிங்களா? ஸோ செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, கொலாபரேஷன் ஸ்பெல்லிங் கண்டிப்பாக தப்புன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ கொலாபரேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு கோட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது நம்ம மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் வெப்சைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே, நீங்களே எல்லாமே பண்ணிவிடுவீங்க. இல்லை ஒரு ஸ்மால் ஸ்கேல் சாஃப்ட்வேர்னு எல்லாமே நீங்களே பண்ணிடுவீங்க. ஒன்ஸ் ஒரு சின்ன சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாச்சுனாலே என்ன பண்ணுவாங்க, மெனி பீப்புள் கொலாபரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? கொலாபரேஷன். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் யூஎக்ஸ் டிசைனராக இருப்பாங்க, இன்னொருத்தர் பேக் எண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு பார்ட் எடிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்குமே எல்லாமே தெரிய சான்ஸ் இல்லை. சரிங்களா? ஸோ யார் எந்த விஷயத்தை எடிட் பண்ணியிருக்கா, யார் எந்த சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறது ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த கொலாபரேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ட்ராக்கிங் மெனி பீப்புள்ஸ் சேஞ்சஸ். சரிங்களா? ஸோ எல்லாரோட சேஞ்சஸும் யார் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த கொலாபரேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? கிட்டில் கொலாபரேஷன் பில்ட்இன். கொலாபரேஷன்ற வார்த்தையே முதல்ல கரெக்டானு தெரில, நான் பாட்டு கட்டிச்சு விட்டுட்ருக்கேன். கொலாபரேஷன் பில்ட் இன். சரிங்களா? ஸோ நம்ம இன்னொருத்தவங்க கூட மேனேஜ் பண்ணும்போது, அதாவது வேறு ஒருத்தர் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கோட் பேஸ்லேயே சில பார்ட்ஸ் வேறு ஒருத்தவங்க எடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம எப்படி இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்குறது, அந்த விஷயம்லாம் கிட்டு நமக்காக ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். சரிங்களா? கிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போதே அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்காக இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கோட் கொலாபரேட் பண்ணும்போது அதில் சில ஒர்க் ஃப்ளோஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம என்னென்று இப்போ பார்ப்போம். சரிங்களா? இப்போது ஒர்க் ஃப்ளோ என்னென்ன மாதிரி டைப்புன்னா, ஒன்று இப்போ இவர் ஒரு கொலாபரேட்டர்னு வச்சுக்கோங்களேன், பர்சன் 1, இவர் பர்சன் 2, இவர் பர்சன் 3ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி மாடல் என்ன பண்ணுவாங்க, இவர் சிஎஸ்எஸில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, இவர் பிஹெச்பியில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் ஜாவாஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த லாங்குவேஜாக வேணால் இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோக்ராமிங் பண்ணுறீங்கன்னா இவர் C++ல் ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம், இவர் யூஎக்ஸ் டிசைனிங்கில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 பேர் 4 பேர் ஒரு கோட் பேஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட் மாடலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் 2 பேர்கிட்ட இருந்து சேஞ்சஸ்லாம் புல் பண்ணிக்குவார்.
சரிங்களா. அவர் என்னென்ன சேஞ்சஸ் இந்த கோட் பேஸில் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே இவர் இழுத்துக்குவார். அதே மாதிரி இவர் வந்து இவங்ககிட்டேருந்து இழுத்துக்குவாங்க, இவங்க மற்ற 2 பேர்த்திட்ட இருந்தும். அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மற்ற 2 பேர்த்திட்டேருந்தையும் அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ்லாம் இழுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பீரியாடிக்கலாக இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு மதியானம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை புல் பண்ணிக்குவீங்க மற்றவங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களோ அது. அதுக்கப்புறம் திரும்ப சாயந்தரம் ஆச்சுன்னா ஒரு தடவை என்னென்ன சேஞ்ச் எல்லோரும் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி புல் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. ஸோ இந்த சிஸ்டம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியுது, எல்லாரையும் தெரிஞ்சிருந்தால் தான் வந்து ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் புல் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ சப்போஸ் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெத்தட் வந்து அந்தளவுக்கு ஸ்கேலபிள் கிடையாது. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா ஒரு சென்ட்ரல் கிட் ரெபாசிட்டரி ஹோஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த சென்ட்ரல் கிட் ரெபாசிட்டரியில் ஒர்க் பண்ணுற மற்ற எல்லாருமே வந்து இந்த கிட் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவாங்க. சரிங்களா. எல்லாருமே இந்த ரெபாசிட்டரிக்கு தான் புஷ் பண்ணிக்குவாங்க. இப்போ எல்லாருமே புல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து தான் எல்லாருமே வந்து புல் பண்ணுவாங்க. சரிங்களா. எல்லாருமே வந்து சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவாங்க, எல்லாருமே சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து தான் புல்லும் பண்ணுவாங்க. சரிங்களா. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ரொம்ப பெரிய ப்ராஜெக்டில் பண்ணும்போது அந்த மாதிரி அதிகமாக வந்து ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் புல் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா. எல்லோரும் சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணுவாங்க, சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து எல்லாமே புல் பண்ணிக்குவாங்க. சரிங்களா. ஓகே, நான் புல்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த புல் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா 2 கமாண்ட் நடக்கும். ஒன்று கிட் ஃபெச் அப்படின்ற ஒரு கமாண்ட் நடக்கும், அடுத்தது கிட் மெர்ஜ் அப்படின்ற ஒரு கமாண்ட் நடக்கும். இந்த 2 கமாண்ட் நடக்குங்களா. இப்போது இன்னும் ஒரு முக்கியமான மெத்தட் இருக்குது. இது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டில் தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ்லேயும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த மாதிரி புஷ் பண்ணுறோம் இல்லையா ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு, இந்த புஷ் ஆக்சஸ் வந்து சில ப்ராஜெக்ட்ஸில் எல்லாருக்குமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். இப்போது லினக்ஸ் கர்னல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இந்த லினக்ஸ் கர்னலுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக இருந்து ஆயிரக்கணக்கான டெவலப்பர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இது வந்து எல்லாமே டெவலப்பர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த லினக்ஸ் கர்னலுக்கு வந்து சோர்ஸ் கோட் வந்து எல்லாருக்குமே ஃப்ரீயாக தந்துடுவாங்க ஆக்சஸ். ஸோ யாராவது புஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணால் புஷ் பண்ணலாம், உலகத்தில் இருக்க யார் வேணால் அப்படின்னா அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சரிங்களா. எல்லாருமே வந்து என்ன மாதிரியே நல்லவனாக இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கெட்டவனாக இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தப்பான சேஞ்ச் பண்ணி அந்த கோடை வந்து பிரேக் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க. சரிங்களா. எப்படியாவது பிரேக் பண்ணணும்னு பார்ப்பாங்க இவங்கெல்லாம். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நடுவில் வந்து மெயின்டெனர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோடு வந்து நம்ம கோட் பேஸில் ஒர்க் பண்ணி நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோமோ, அதாவது இருக்க மெயின் கோட்லேருந்து நம்ம ஒரு சின்ன பார்ட் மாற்றிருப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த பார்ட் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்ச் பண்ண பார்ட்டை மட்டும் அவங்களுக்கு அனுப்புவோம். இதுக்கு பேர் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ அந்த சேஞ்ச் பண்ண பார்ட்டை மட்டும் அனுப்பணுன்னா அந்த மாடரேட்டர், அந்த கோடு ரிவ்யூ பண்ணுறவர் என்ன பண்ணுவார், அவர் பார்த்துட்டு ஓகே இந்த கோடு வந்து கரெக்டாக இருக்குது, இது போட்டால் நமக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து மெயின் இது கூட அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அனுப்புகிற கோடுக்கும் ஒரு கோட் ரிவ்யூவர் இருப்பாங்க. சரிங்களா. ஸோ அந்த கோட் ரிவ்யூவர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து நெட்வொர்க்கிங்க்குன்னு ஒரு கோட் ரிவ்யூவர் இருப்பார், அந்த மாதிரி இல்லை யூஎக்ஸ்க்கு அப்படின்னு ஒரு கோட் ரிவ்யூவர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டுக்குமே வந்து ஒரு கோட் ரிவ்யூவர் இருப்பாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பேட்சஸ் அனுப்புவாங்க கோட் ரிவ்யூவர்ஸ்க்கு. கோட் ரிவ்யூவர்ஸ் வந்து அந்த பேட்சை ரிவ்யூ பண்ணிட்டு ஓகே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுவாங்க. சரிங்களா. இந்த மாதிரி ஆளுங்களும் வந்து இந்த மாதிரி பேட்சஸ் தான் அனுப்ப முடியும். ஸோ டைரெக்டாக வந்து அவங்களால சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இந்த ஈவில் பீப்புள் வந்து அவங்களுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு இது டுபாக்கூருக்கு ஒரு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்ளை பண்ண மாட்டாங்க. சரிங்களா. அதுதான் வந்து மாடரேட்டர் மாடல். சரிங்களா. ஸோ மெயினாக வந்து 3 மாடல் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது 3 மாடல்னால் இது வந்து நம்ம ஒர்க்கிங் ஸ்டைல் தான் வச்சுக்கோங்களேன். சின்ன டீமில் இருக்கவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தரே வந்து புல் பண்ணிக்குவாங்க. அவங்க மிஷின்லேருந்து இவங்க மிஷின்லேருந்து இவங்க அந்த மாதிரி புல் பண்ணிக்குவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு எல்லாருமே வந்து கோடை புஷ் பண்ணிடுவாங்க.
எல்லாருமே வந்து அந்த சென்ட்ரல் ரெபாசிட்டரியிலேருந்து புல் பண்ணிக்குவாங்க, ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் புல் பண்ணிக்க மாட்டாங்க அதிகமாக. சரிங்களா? அடுத்த மாடல் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் ரெபாசிட்டரிக்கு புஷ் பண்ணாமல் ஒரு மாடரேட்டர், கோட் மாடரேட்டர் நடுவில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அந்த சேஞ்சை வந்து பேட்சாக அனுப்புவாங்க. ஸோ அந்த பேட்சை அவங்க பார்த்துட்டு ஓகே இது அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரிவ்யூ பண்ணிட்டு மெயின் கோட் பேஸ் கூட அந்த பேட்சை அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? நம்ம இந்த 3 மாடலையுமே பார்க்கலாம், எப்படி இந்த 3 மாடலுமே ஒர்க் ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.